வாழ்க நலத்துடன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்க நான் கடவுள ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்ப நான் காலையில வெறும் ஃப்ரூட்ஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். பலாப்பழம், கிரேப்ஸ், 2 வாழைப்பழம், 1 சீத்தாப்பழங்க. கண்டிப்பா இது ஃபுல்லாலாம் நான் சாப்பிடலங்க. பாதி பாதி பசங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் கிரேப்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ பாதி பசங்களும் எடுத்துக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11, 12 மணி போல ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ வீட்ல எப்பயுமே ஏதாவது உருண்டை பண்ணிட்டே இருப்பேங்க. சோள உருண்டை, கம்பு உருண்டை அந்த மாரி. இந்த தடவ நான் சோள உருண்டை பண்ணியிருந்தேன். ஸோ அத ஒரு 2 உருண்டை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு என்ன பண்ணேன் அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, கத்திரிக்காய் கூட்டு, தயிர் பச்சடி போட்டு தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டுருந்தேங்க. அதே மாதிரி பிரியாணி பண்ணியிருந்தேங்க. பிரியாணி நிறைய காய்கறி போட்டு பண்ணேங்க. பிரியாணியுமே ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. நம்ம அதை எப்படி சமைக்கணும்னு பொறுத்து தாங்க இருக்குது. நிறைய எண்ணெய் ஊற்றாமல் கம்மியாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம சமைச்சோம், நிறைய காய்கறி போட்டு சமைச்சோம்னா அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. ஸோ இது சாப்பிட்டு நான் நைட்டு எனக்கு பசிக்கவே இல்லைங்க. ஸோ அப்படியே எம்டி வயிறாகவே விட்டுட்டேன். பசிச்சா மட்டும் சாப்பிட்டாலே நம்ம உடம்புல பாதி நோய் வராதுங்க. நீங்கள் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.